பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ நம்ம என்ன டாபிக் பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, இனிமே நம்ம ஸ்விட்ச் வேர்டு பத்தியும் ஏஞ்சல் நம்பர்ஸை பத்தியும் நம்ம நிறைய பார்க்க இருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸும் ஏஞ்சல் நம்பர்ஸும் நம்மளோட லைஃப்க்கு வந்து தேவை. ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான். ஒரு இன்ஸ்டன்டா ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னா அதுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கும்போது யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் நம்மளோட எப்படி ஒரு கனெக்ஷனை வந்து வைப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சைன், அதாவது கம்யூனிகேஷன். சரிங்களா? எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க நம்ம கூட, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஒன் டு ஒன் கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சைனாவோ, ஒரு சிம்பிளாவோ, ஒரு ஏஞ்சல் நம்பராவோ. இந்த ஏஞ்சல் நம்பர்ன்றது வந்து ரிப்பீட்டட் ஈவன் நம்பரா வரும். சரிங்களா? ஒரே நம்பர் ரிப்பீட்டடா வரும். இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ரிப்பீட்டட் நம்பரா வந்து வரும். ஸோ அது ஒரு ஃபேன்சி நம்பர்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதெல்லாம் தான் ஏஞ்சல் நம்பர்ஸா நம்ம கன்சிடர் பண்றது. அந்த ஏஞ்சல் நம்பர் எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு ஒரு மீனிங் வந்து ஆக்சுவலி இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸை நம்மளுக்கு கொடுக்கறது மூலயமா நம்மளுக்கான ஆன்சரை யூனிவர்ஸ் ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு யாரும் மீடியமா இல்லாம, எந்த ஒரு மனிதரும் மீடியம்ஷிப் இல்லாம ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நம்மளுக்கு வந்து ஆன்சர் உடனே கொடுக்கும். ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான ஒரு ஹைலைட்டே. ஸோ எப்பெல்லாம் நீங்க ஏஞ்சல் நம்பர் வந்து பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உடனே நீங்க கூகுள் பண்ணிடுங்க. கூகுள்ல எல்லா விதமான மீனிங்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1010 அப்படின்னு எதுலயோ பாக்குறீங்க, ஒரு போர்டுல எங்கேயோ பாக்குறீங்க, இல்ல 111 பாக்குறீங்க அப்படின்னா, டக்குன்னு நீங்க கூகுள்ல போயிட்டு 111 ஏஞ்சல் நம்பர் மீனிங் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஸோ போத் தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும் அதனுடைய மீனிங். அப்போ உங்களுக்கு எது கன்வீனியன்டான லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா? அந்த மீனிங்கை உங்களுடைய இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கோ இல்ல மனசுல ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்திருக்கும், அந்த கேள்விக்கான ஒரு ஆன்சராகவும் நீங்க அந்த மீனிங்கை தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் நம்மள அப்படிதான் கனெக்ட் பண்ணுவாங்க. யூனிவர்ஸும் சரி, ஏஞ்சல்ஸும் சரி. சரிங்களா? எவ்வளோ குட் ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க நம்மளை சுத்தி. ஸோ அவங்களும் இப்படிதான் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அப்படி இருந்தாலும் சில ஏஞ்சல் நம்பர்ஸை பத்தி நம்ம வந்து இனிமே ஒரு கண்டென்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு டாபிக்ல. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ அது என்ன ஏஞ்சல் நம்பர்னா 777. ஸோ இந்த 777 நம்ம ஏன் எடுத்தோம்? முதல்ல வந்து 000 எடுத்துருக்கலாமே, 111 எடுத்துக்கலாமே, அப்படியே ஆர்டரா எடுத்துருக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். பட் 777 ஃபர்ஸ்ட் நான் எடுத்ததுக்கு ரீசன் வந்து இந்த 7ன்றது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஆன்மீகத்துல 7ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர். சரிங்களா? ஸோ நம்மளுடைய கோவில்கள், பழைய காலத்து கோவில்களுக்கு போனாலும் அந்த 7 விளக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த 7 விளக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 7ல தான் எல்லாமே இருக்கும். சப்த கன்னிகள் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க கிறிஸ்டியானிட்டி மற்ற ரிலீஜியஸ்ல போனாலும் அந்த 7 விளக்கு கோப்பைன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது வந்து அது ஒரு நிறைய அந்த ரிலீஜியஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்ம சக்கரங்களை எடுத்துட்டாலும் 7 சக்கராஸ்ன்னு இருக்கும். ஸோ அது 8 9 கிடையாது. அது 7 சக்கராஸ்ல தான் வந்து முடியும். ஸோ இந்த 7ன்றது ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கனெக்டடான ஒரு நம்பர். அதே மாதிரி இந்த 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, லைஃப் பாத் நம்பர் கூட்டினா 7 வரவங்க எல்லாம் வந்து இயல்பாவே நேச்சராவே வந்து ஆன்மீக ரீதியா இருப்பாங்க. ஆன்மீக ரீதியான புரிதல் அவங்களுக்குள்ள யாரும் சொல்லிக் கொடுக்காமலே அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா அந்த 7ன்றதுக்கு அவ்வளோ ஒரு டிவைன் தன்மை வந்து இருக்கு. பிஹைண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டிவைன் சீக்ரெட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நான் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும், உங்களுக்கு ஈஸியா ரிலேட் ஆகணும்னா, இந்த 777 வந்து 7 + 7 + 7 அப்படின்னு கூட்டும் போது ஃபைனலா 21 வரும். சரிங்களா? 2 + 1 கூட்டும் போது 3 வரும். ஸோ அந்த 3 எதை குறிக்கும்? முப்பெரும் தேவர்களை குறிக்கும். சிவன், பிரம்மா, சிவன், விஷ்ணு முப்பெரும் தேவர்களை குறிக்கும். முப்பெரும் தேவியை குறிக்கும். ஸோ இந்த 3ன்றதும் நம்மளுடைய ரிலிஜியஸ் சார்ந்தே பார்க்கும்போது, கடவுள் சார்ந்தே பார்க்கும்போது இந்த 3ன்றது ஒரு பெரிய ஒரு மகத்துவமான எண்ணுன்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த 777 எங்க போய் முடியுது பாருங்க. அதனால 7ன்ற ஒரு நம்பருக்கு வந்து அதே மாதிரி வெறும் 7 + 7 கூட்டினா கூட 14 வரும். 1 + 4 5. ஸோ 5ன்றது யூனிவர்ஸ், ஐம்பூதங்கள். ஸோ அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்ப இந்த 7 வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நம்பர் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது சும்மாவே அப்படி ரிலேட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள், நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு 2% தான்.
பட் அந்த 7ன்ற நம்பருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்கு. மர்மமான விஷயங்களும் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ் என்லைட்மெண்டான விஷயங்களும் இருக்கு. ஸோ அந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்ப நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய மேஜிக் வந்து நடக்கும். பெருசானாலும் குட்டியாவது நடக்கும் இல்லையா? ஸோ நீங்க இந்த 777 நம்பரை வந்து யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பொருள் ரீதியான பொருளாதார ரீதியான தடைகள்லாம் வந்து விலகும். சரிங்களா? உடனே 777 யூஸ் பண்ணிட்டா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடும் அப்படின்லாம் இல்ல. நம்ம ஏர்ன் பண்றதுக்கு பொருளாதார தடை இருக்கும். ஒரு சொத்து பிரச்சனை இருக்கும். மாசம் மாசம் வரக்கூடிய வருமானத்துக்கே சில பேருக்கு தடை இருக்கும் இல்லையா? அந்த தடைகள் எல்லாம் இந்த 777 நம்பர் வந்து முறியடிக்கும். நீங்க கேசினோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல போனீங்கன்னா கூட அதை லாக் பண்ற நம்பர் 777 தான் இருக்கும். அவங்க வந்து 777 ஏன் 888 கொடுக்கலாம், இல்ல வந்து 123 கொடுக்கலாம். 777ன்றது வந்து பொருளாதார தடையை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அது ஒரு லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் நம்பரா இருக்கும் அந்த மணிக்கு, மணி அட்ராக்ஷனுக்கு. சரிங்களா? இந்த 777 நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆன்மீக ரீதியா வந்து பயணம் மேற்கொள்றீங்க. அத பயணம்னா நான் வந்து லைஃப் டைம் பயணம் சொல்றேன். வாழ்நாள் பயணம். ஆன்மீக ரீதியா மேற்கொள்றீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 ரொம்ப ரொம்ப கனெக்டிவிட்டியை கொடுக்கும். பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 7 ஆன்மீக ரீதியா போறவங்களுக்கு. ஸோ ஆன்மீக ரீதியா போறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நார்மலா இந்த 777 யூஸ் பண்ணும் போது லைஃப்ல நிறைய ஒரு ஃபிளெக்சிபிளை வந்து கொடுக்கும். ஸோ ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே அந்த ஒரு சரிசமத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த 777ன்றது. ஏன்னா டிவைனோடைய கனெக்ஷன் நம்மளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால எவ்வளவு ஒரு பிரச்சனை இக்கட்டான சூழல்ல இருந்தாலுமே அந்த டிவைன் நான் உனக்கு இருக்கேன், உனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 777க்கு நிறைய மகத்துவமான விஷயங்கள் இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். நம்பர் 7 சில பேர் என்னன்னா 7ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, 7ன்றது வந்து ரொம்ப ரேரான நம்பர், அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி 8க்கு சொல்றாங்க நம்ம 7க்கும் சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. ஆன்மீக ரீதியா நீங்க 7ன்ற நம்பர் யூஸ் பண்ணலாம். ஆனா எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கதானே செய்யுது. அதனால கடவுளுக்கே அந்த தன்மை இருக்கு. அதனாலதான் அவரு எப்போ அந்த நெகட்டிவ் தன்மை எப்படி எடுத்துக்கலாமோ நம்மளுக்கு சோதனை கொடுக்கறது. ஸோ அது நெகட்டிவ் தன்மை தான். ஸோ அவருக்கும் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு கோபம் இருக்கு இல்லையா, அதனாலதான் அது கொடுக்குறாரு நம்ம மேல. சோ நீ என்ன அவ்வளவு ஒழுக்கமா இருக்கியா, அப்ப நான் கொடுக்குற சோதனை நீ தாண்டி வா அப்படின்றது கோபம் இருக்கு இல்லையா. சோ அவருக்கு அந்த ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும், பாசிட்டிவ் சைடு இருக்கும். பாசிட்டிவ் சைடு வந்து கெட்டவங்களுக்கு கூட மன்னிச்சு மன்னிச்சு வந்து சரண்டர் ஆகும் போது ஓகே உனக்கு இதுக்கு மேல லைஃப் நான் நல்லா அமைச்சு தரேன். ஸோ இந்த கடவுளுக்கே இந்த தன்மை இருக்கும் போது அந்த நம்பர்ஸ்க்கும் கண்டிப்பா தன்மைகள் 2 தன்மையும் இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். ஸோ நீங்க செய்யற கர்மாவின் அடிப்படையில தான் எல்லாமே உங்களுக்கு அவுட்கம் கிடைக்கும். அதனால 777 நம்பரை தாராளமா நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல எல்லா விஷயத்துலயும் அது உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பருக்கான ஒரு விளக்கமா நான் கொடுக்குறேன். இதுல இன்னும் நிறைய டீப்பர் லெவலா நம்ம வந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது ஜென்ரலா ஒரு நார்மல் பீப்புளுக்கு என்ன தேவையோ அது போதும் அப்படின்றதோட இது வந்து இந்த நம்பருடைய ஸ்பெசிபிக்ஸை நான் உங்களுக்கு வந்து முடிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்களும் இந்த பதிவு கீழே 777 ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய விஷஸ் எதா இருந்தாலும் அந்த 777 நம்பர் 777 போட்டு உங்களோட விஷஸை வந்து போடுங்க. அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் வந்து தாராளமா போடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு அடுத்து நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆர் ஸ்விட்ச் வேர்டை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுடைய ரிலீஜியஸ் சார்ந்து வரேன். சரிங்களா? இந்து மதம் சார்ந்து ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது முருக வழிபாடு. சரிங்களா? சைவ வழிபாடு. இதுல வந்து முருகர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கோண விளக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். சோ இந்த சர்க்கோண விளக்கு அப்படின்னா என்ன? பட் அது நம்ம டெய்லியும் பார்த்த ஒண்ணுதான். சோ அது என்னன்னா இந்த முருகருடைய ஸ்டார் போடுவாங்க பாருங்க, ஸ்டார் அப்வர்ட் டவுன்வர்ட். சரிங்களா? சோ அப்ரைட் ரிவர்ஸ் அந்த ஸ்டாரை போட்டு அது ஸ்டாரோட கார்னர்ல 6 விளக்கு ஏத்துவாங்க. சென்ட்ரா ஒரு விளக்கு வந்து வைக்கணும். சரிங்களா? 7 விளக்கு. சோ அது வந்து கோவில்ல அரிசி மாவுல வந்து போடுவாங்க. இந்த அரிசி மாவுல போடும் போது நிறைய அங்க இருக்கிற ஜீவராசிகள், எறும்பு ஜீவராசிகளும் அந்த அரிசியை வந்து சாப்பிடும். சோ அப்பவே வந்து உணவளித்தால் கர்மா குறையும். எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க, அந்த கான்செப்டே அதேதான். ஈஸியான கான்செப்ட் அது. அது ஒண்ணு நடக்கும். இந்த 7 விளக்குமே அங்க இருந்து நம்மளோட ரிலீஜியஸ்லயும் இருக்கு. இந்த 7 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த 7 விளக்கு நீங்க முருகருக்கு வந்து எவ்ரி டியூஸ்டே
எல்லா வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் சரி, இல்ல நீங்க டெய்லியும் கோவிலுக்கு போறவங்களா இருந்தா சில பேர் டெய்லியும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து வேலைய ஆரம்பிப்பாங்க. அப்ப டெய்லியும் கூட நீங்க வந்து டெய்லியும் உங்களுக்கு நீங்க உணவளிக்கிறீங்க. டெய்லியும் ஆன்மீக ரீதியா ஒரு விஷயத்த வந்து செய்றீங்க. சோ இது வந்து டெய்லியும் இல்ல உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம்ல இந்த 7 விளக்கு, சர்க்கோன விளக்கு முருகருக்கு போடும்போதும் உங்களுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய பலன், பிளஸ்ஸிங் அப்படின்றத விட, ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க உங்களோட லைஃப்ல. அந்த மேஜிக் வந்து நம்ம வார்த்தையாலாம் சொல்ல முடியாது. நீங்க எங்கேயோ ஒரு மூலையில இருப்பீங்க, எங்கேயோ தூக்கிட்டு போய் விடுவாரு. ஏன்னா, அந்த விளக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அந்த நம்பர் என்னவா இருக்கு அங்க? அது 7 தான். இந்த நம்பர் 7க்கு எவ்வளோ ரிலேட்டபிளான விஷயங்கள் நடக்குது பாருங்க. நம்மளோட இதுவுலுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். அதே மாரி மத்த ரிலீஜியஸ்லயும் சில ரிச்சுவல் செய்வாங்க. சடங்கு பூஜைகள் செய்யறதுக்கும். நீங்க நெறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரிங்களா? ஹாரர் படமா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்பிரிச்சுவல் சாமி சார்ந்த படமா இருக்கட்டும், அதுல ரிச்சுவல் செய்யறதுக்கும் இந்த சர்க்கோன விளக்கு யூஸ் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் அந்த மத்த பூஜைக்கான முறைகளுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஒரு 7 நம்பர் தான் அங்க முன்னிலையா நிக்கும். அந்த 7 நம்பருக்கு அவ்வளோ ஒரு பவர் அண்ட் வேல்யூ இருக்கு. அது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அத ப்ராப்பரா ஒரு மனுஷன் லைஃப்ல இந்த 7 நம்பரை யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க லைஃப் வந்து எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் யூனிவர்ஸ் அவங்கள அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த 7 நம்பரை அதே மாதிரி நீங்களும் கரெக்டா ப்ராசஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ரிலீஜியஸ் சார்ந்தவங்களும் நம்ம வீடியோவை பார்க்கறதுனால ஒரு ரிலீஜியஸ்லயும் நான் ஒரு கனெக்ஷனை வந்து நான் சொல்லியிருக்கேன், சிம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க 7 நம்பரை. வெறும் 7 எழுதி மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரு பூஜையில கூட இந்த 7 நம்ம வந்து கொண்டு வரலாம். அது கொண்டு வரணும்னு தான் நம்ம எல்லா ரிலீஜியஸ்லயும் அந்த ஒரு ப்ராசஸ வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க.